மார்னிங். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு விஷயத்துக்காக மனசுல நிறைய பிளான் பண்ணியிருப்போம் இல்லையா? அதை எப்படி நடத்தணும், டே பை டே ஒரு இமேஜினேஷன்ல நம்ம வச்சுட்டு இருப்போம் இல்லையா? ஒரு நாள் நம்ம அது நிச்சயம் நடக்கும் நம்பி அதுக்கான ஃபுல் எஃபர்ட்ஸ் நம்ம போட்டிருப்போம். ஆனா ஒரே ஒரு மூமெண்ட்ல அந்த ட்ரீம் ஆர் அந்த பிளான், அது ஏதோ அந்த ஒரு ஹோப் என்ன சொல்லலாம், ஒன்றும் இல்லாத மாதிரி டக்குன்னு ஒரு முடிஞ்சு போச்சுன்னா அந்த ஃபீல் எப்படி இருக்கும்? நமக்கு ஃபோன் சைலண்டாக இருக்கும், ஆனால் மைண்டில் 1000 தாட்ஸ் நமக்குள்ளே ஓடும். சுற்றி நமக்குள்ளே 1000 பேர் இருப்பாங்க, ஆனால் நம்ம மட்டும் தனியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் இல்லையா? நம்மளே கேட்டுப்போம்ல, நான் என்ன தப்பாக பண்ணிட்டேன், ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டுகிட்டே இருந்தோம்னா, பட் நமக்கு அந்த கேள்விக்கு ஆன்சர் கிடைக்கவே கிடைக்காது. இது நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் நடக்கிற விஷயம். அது உங்களுக்கும் ஒரு ஸ்டோரினா இந்த வீடியோவை மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒருவேளை நீங்க நினைக்கிற ஒரு 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 ஏதாவது ஒரு பதில் உங்களுக்கு இதுல கிடைக்கலாம் இல்லையா? இந்த சொசைட்டில ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அடிப்படையில தான் நம்ம லைஃப் ஓடிட்டு இருக்கு. 30 வயசுக்கு முன்னாடி செட்டில் ஆகிடணும், லவ் சக்ஸஸ் ஆகணும், ஃபேமிலியில் நல்லா ப்ரௌடாக ஃபீல் பண்ணணும், பயங்கர கிராண்டாக கல்யாணம் பண்ணணும், கல்யாணம் ஆகிடுச்சுன்னா எல்லாம் லைஃப்பில் செட்டில் ஆகிடணும், பிள்ளைங்களெல்லாம் பெரிய பெரிய ஸ்கூலில் கார் வாங்கணும், வீடு வாங்கணும், இப்படி நிறைய பிளான் இருக்குது. இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் பிளான்ஸை யார் போட்டதுன்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் நம்ம எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம் இல்லையா? நம்மளும் ஒரு நாள் அதே ஒரு ஃப்ளோவில் தான் நம்ம போயிட்டுருப்போம், பிளான் பண்ணுவோம். ஆனால் லைஃப்பில் கூகுள் மேப் கிடையாது, ஒரு அன்பிரிடிக்கபிள் எப்படி சொல்கிறது ரூலாக இருக்கும். ஒரே ஒரு நாள் நம்ம எதிர்பார்த்தது நடக்காமல் இருக்கலாம், ஒருவேளை ஒரு இன்டர்வியூவில் ஃபெயில் ஆகிருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்பில் பிரேக் ஆகிருக்கலாம், ஆர் நம்ம பண்ணுற பிஸ்னஸில் ஒரு லாஸ் ஆகிருக்கலாம், இல்லை நம்ம போட்ட பிளானில் ஏதாவது ஒரு ப்ராப்பர் டைமில் நமக்கு அது ஒரு பணம் கிடைக்காமல் இருக்கலாம், இல்லை ஒருவேளை நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பெட்ரே பண்ணியிருக்கலாம், ஃபேமிலியில் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம். அப்போ என்ன ஆகும்? முதல்ல ஒரு கன்ஃபியூஷன், அதுக்கப்புறம் நமக்குள்ள ஒரு கோபம், அதுக்கப்புறம் நமக்குள்ள ஒரு சைலன்ஸ், அதுக்கப்புறம் நமக்குள்ள ஒரு கொஸ்டின் வரும், நான் என்ன தப்பு பண்ணேன்? இது நம்மளை கேள்வி கேட்டுப்போம் இல்லையா? ஆனால் அதுக்கு பதில் வரவே வராது. உங்கள் பெயினை விட இந்த சொசைட்டியோட ரியாக்ஷன் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப ஹர்ட் பண்ணும் இல்லையா? இதுக்கு தான் நீ இவ்வளோ பில்டப் பண்ணியா, நான்லாம் அன்னைக்கே சொன்னல வேண்டான்னு, நீ உனக்கெல்லாம் இதெல்லாம் நடக்குமா, எதுக்கு இவ்வளோ செலவு பண்ணி இந்த கல்யாணத்தை நடத்தணுமா, விரலுக்கு ஏற்ற வீக்கம் இருக்கணும், ஏன் இவ்வளோ பெருமை, இப்படி அப்படின்னு சொல்லி 1008 வார்த்தைகள் நம்மளை நோக்கி அவங்க தூக்கி எறிவாங்க இல்லையா? நீ அப்படி பண்ணிடுவ, இப்படி பண்ணிடுவ சொல்லி 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 நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை என்ன பண்ணுவாங்க, ஒரு மாதிரி டவுன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா? அதாவது அவங்கெல்லாம் ஒரு பெரிய ஜீனியஸ் மாதிரியும் அவங்க சொன்னதை நம்ம கேட்காததை அவ்வளோ இது பண்ணுவாங்க. இதெல்லாம் எப்படின்னா ஒரு நைஃபை விட ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது. அதாவது நம்ம கான்ஃபிடென்ஸை குத்தி குத்தி கொள்வது. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்மக்கிட்ட ஒரு 2 சாய்ஸ் தான் இருக்குது. ஒன்று, ஏன் இப்படி நடந்துச்சு, இல்லைன்னா இன்னொன்று எப்படி சொல்கிறதுனா, இதுதான் என் ஸ்டோரியோட ட்விஸ்ட் அப்படின்னு அக்செப்ட் பண்ணி மூவ் ஆன் பண்ணுறது. இந்த செகண்ட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம லைஃப்பை சேஞ்ச் பண்ணக்கூடிய விஷயம். அக்செப்ட் பண்ணுறது வீக் கிடையாது, அது ஒரு பவர். நடக்காத விஷயத்துக்கு ஃபைட் பண்ணுறதை விட நடந்த விஷயத்தோட நம்ம வாழ கற்றுக்கிறது தான் ஒரு உண்மையான க்ரோத் இல்லையா? ஒரு விஷயம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி நடக்கலைன்னா நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அதுதான் நம்முடைய லைஃபோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. பெயினை எப்போவுமே அது போனோம் நினைக்காதீங்க, அதை ஃபீல் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த பெயின் தான் நமக்கு ஸ்ட்ராங் ஆகும். எதுவும் நடக்கலைன்னு நம்ம ஒரு ஃபேக்காக ஒரு ஸ்மைல் வைக்காதீங்க. நைட்டு நீங்கள் தூங்காமல் ஒரு ஃபீல் பண்ணீங்களே அந்த ஃபீல் இல்லையா, நம்மளுடைய ஹார்ட் ஒரு ஹெவியாக இருக்கும் இல்லையா, அந்த ஃபீல் அது உண்மை. அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு நிமிஷம் நீங்கள் நின்று ஆமாம் நான் காயமாக தான் இருக்கேன், அந்த ஃபீலிங்கை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அந்த அக்செப்ட்னஸ் தான் உங்களுடைய ஸ்ட்ரென்த். எல்லாத்துக்கும் ஆன்சர் தேடுறதை நிறுத்துங்க. ஏன் இப்படி நடந்துச்சு, நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காதீங்க. அது என்ன பண்ணும்னா அந்த கேள்விகள் நம்மளை பதில் கிடைக்காத ஒரு ரூமில் போட்டு லாக் பண்ணிடும். லைஃப்பில் ஒரு சில விஷயங்களுக்கு எப்படி சொல்கிற ரீசன் இருக்காது, அதுக்கு க்ளோஷரும் இருக்காது. நம்ம அதை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம வளரும். உங்களை நீங்களே ப்ளேம் பண்ணிக்காதீங்க. நடக்காத விஷயங்களுக்கு நீங்கள் உங்களை புஷ் பண்ணிக்காதீங்க. அது இன்னொரு பெயினை உங்களுக்குள்ள க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்கள் முயற்சி பண்ணலாம் என்னன்னு, அது ஒரு மேட்ரு, அவ்வளோதான். நீங்கள் மறுபடியும் ட்ரை பண்ணி பாருங்கள். அது ட்ரை பண்ணி நடக்கலையா, அது ஃபெயிலியர் கிடையாது, உங்களுடைய டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிருக்கு. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் நம்மக்கிட்ட தப்பாக பேச மாட்டாங்க, யாரும் நம்மக்கிட்ட பேசவே மாட்டாங்க, நம்ம ரூம் எம்டியாக இருக்கலாம். அந்த சைலன்ஸ் நமக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுளாக தோணும், ஆனால் அந்த சைலன்ஸ் தான் உங்களை நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு உதவும் இல்லையா?
அவன் முடியாது, இதுதான் அவனோட ரிசல்ட்டு, இவன் லைஃப் இப்படி தான் இருக்கும், இவன் ஒரு வேஸ்ட்டு அப்படின்னு சொன்ன இந்த சொசைட்டியோட வாய்ஸை எப்போவுமே மியூட் பண்ண கற்றுக்கோங்க. இந்த மாதிரி வேர்ட்ஸ் உங்கள் இயர்ஸில் எப்பவும் எக்கோ மாதிரி கேட்கும். ஆனால் இந்த ஒரு விஷயத்த நினச்சிக்கோங்க, அவங்க உங்கள் லைஃபோட வாழ போகிறது கிடையாது. அவங்க ஜஸ்ட் நம்ம லைஃப்பை ஜட்ஜ் தான் பண்ணுவாங்க. அதனால அவங்க வாய்ஸ்க்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறத நிறுத்திடுங்க. ஸ்மால் ஸ்டெப்ஸ் தான், பட் அது டெய்லி அது எடுத்துகிட்டே இருங்க. ஒரு நாள் நம்மளால் ஸ்ட்ராங் ஆக முடியாது. இது சினிமா கிடையாது இல்லையா, இது வாழ்க்கை. காலையில் எழுந்து பெட்டை விட்டு எழும்பும் போதே அதே ஒரு ப்ராக்ரஸ் தான் இல்லையா. ஒரு நாள் ஓவர் திங்கிங் இல்லாமல் ரிலாக்ஸாக இருந்தீங்கன்னா அதுவும் ஒரு ப்ராக்ரஸ் தான். ஒரு சின்ன ஸ்மைல் இருந்தால் அது கூட ஒரு ப்ராக்ரஸ் தான். ஹீலிங் ஸ்லோ, ஆனால் ரியலாக நடக்குது இல்லையா. ட்ரஸ்ட் பண்ணுற டைம். நமக்கு லேட்டாக எப்படி சொல்கிறது, வர விஷயங்களை நமக்கு ராங்குன்னு கிடையாது. சில விஷயங்கள் நமக்கு ரெடியான பிறகு தான் வரும். அதுக்கு முன்னாடி வந்திருந்தா மேபி நம்ம அதை எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்போமோன்னு தெரியாது இல்லையா. அப்போ ஒரு சில பாடங்களோட நமக்கு டிலேயாக வந்த ஒரு விஷயம் வந்ததுன்னா அதை டவுட் பண்ணாதீங்க. அது நம்மளை செட் ஆக்கி நம்ம லைஃப்பை அச்சீவ் பண்ண கொடுக்குது. உங்களை நீங்கள் பிடிச்சிக்கோங்க. எல்லாரும் ஒரு நாள் நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க. லைஃப்பில் நமக்கிட்ட ஃப்ரெண்ட்ஸு, நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே விட்டுட்டு போயிடுவாங்க. பட் நீங்கள் உங்களை விட்டுட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் மூவ் ஆன் பண்ண முடியாது. ஸோ உங்களை நீங்கள் பிடிச்சி நில்லுங்க. நடக்காத விஷயங்களால் நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போயிடாது. நம்மளை அடுத்த லெவலுக்கு தயார் பண்ணுது. ஒருவேளை உங்கள் மனசு உங்களுக்குள்ள கத்திட்டே இருக்கும், ஏன் எனக்கு இப்படி நடக்குது அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கும். அந்த ஆன்சர் கொஸ்டினுக்குரிய பதில் உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் அதையெல்லாம் உங்களுக்குள்ள நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த லைஃப்பை பார்த்து நீங்கள் ஒரு சின்ன சிரிப்போடு சொல்லுவீங்க, நன்றி, இந்த விஷயம் எனக்கு நடந்ததால தான் என்னோட லைஃப் ஃபார்வர்ட் ஆகி போகுது. இப்போ உங்களுக்கு இந்த வழி தான் தெரியுது. அந்த வழி உங்களை உடைக்க வரலை, உருவாக்க வருது. நீங்கள் இழந்தது இப்போ ஒரே ஒரு சான்ஸாக இருக்கலாம், ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், ஒரு ட்ரீமாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் உங்களை இழக்காத வரைக்கும் எதுவும் முழுசாக உங்களை விட்டு போகலை. எல்லாருக்கும் ஒரு ஸ்டேஜ் இருக்குது. எல்லாரும் உங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்க, எல்லாரும் உங்களை சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, எல்லாரும் உங்களை விட்டுட்டு போயிடுவாங்க, சிலர் உங்களை பற்றி தப்பாக பேசுவாங்க. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நிச்சயம், நீங்கள் உங்களை விட்டுட்டீங்கன்னா அதுதான் உங்களுடைய வாழ்க்கையோட ரியல் லாஸ் இல்லையா. இப்போ எந்த சிச்சுவேஷனில் இருந்தாலும் சரி, நீங்கள் புரோக்கனாக இருந்தீங்கன்னா, நீங்கள் கன்ஃபியூஸ்டாக இருந்தீங்கன்னா, நீங்கள் அலோனாக இருந்தீங்கன்னா, இது உங்களுடைய முடிவில்லை, இது உங்களுடைய டேர்னிங் பாயிண்ட். ஒரு நாள் நீங்கள் ஸ்ட்ராங்காக நின்றுட்டு உங்கள் பாஸ்ட்டை பார்த்து நான் சர்வே பண்ணிட்டேன்னு சொல்ல போகிற நாள் கூடிய சீக்கிரத்தில் வரும். அந்த நாள் வரைக்கும் ப்ளீஸ் உங்களை நீங்கள் விட்டுட்டு போகாதீங்க. உங்களை நீங்கள் குறை சொல்லாதீங்க. உங்களை நீங்கள் நம்புறதை நிறுத்தாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு செகண்ட் உங்களுடைய உங்கள் கூட ரிலேட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா இப்போ நீங்கள் ஒரே ஒரு வேர்டு கமெண்டில் போடுங்க, நான் விட மாட்டேன். அது யாருக்காகவும் இல்லை, உங்களுக்காக. சரியா? இந்த வீடியோ யாராவது ஒருத்தருக்கு ஹெல்ப் ஆகும்னு நினச்சிருந்தா மறக்காமல் இதை ஷேர் பண்ணுங்கள். நம்ம எல்லாருக்கும் சம்டைம்ஸ் ஒரு சில ரிமைண்டர் நமக்கு தேவைப்படுது இல்லையா. லைஃப் முடிஞ்சிடல, அது இன்னும் எழுதிட்டு தான் இருக்குது. அதை எழுதுறவனும் அதை மாற்றுறவங்களும் யாரு? நீங்கள் தான்றதை மறந்துடாதீங்க. ஓகேயா? இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்குன்னு கடவுளை வேண்டிக்கிறேன். டேக் கேர், பை, லவ் யூ ஆல்.